ஜவஹர்லி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் 5 மாதத்தில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆயுள் தண்டனை. 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 11 வழக்குகள்லையும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவர் சிறையில் கழிக்கணும் ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு கருத்து நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் 5 மாதத்தில் வழக்கு முடித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமைப்படுறப்போ நீங்கள் அவசரப்பட்டு ஏன் வழக்கு முடிக்கப்பட்டது அவசரமாக? அதே மாதிரி யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பிட்டு இருக்கீங்களே, என்ன பின்னணி இது? ஸ்டாலின் அவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் இதில் என்ன சார் இருக்குது? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது இது சம்பந்தம் உண்டா? இது எப்படியாவது ஞானசேகரனை காப்பாற்றணுங்கிற மைண்ட் செட்டில் தான் அவங்க எவ்வளவோ முயற்சி செய்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குரலாக அதிமுக ஒழிச்சது. அதன் விளைவாகத்தான் இந்த நீதி கிடைத்திருக்கிறது. இந்த நீதி கூட முழுமையான நீதியில் பாதி நீதின்னு தான் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். இதில் என்ன பாதி நீதி இருக்குது? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்குமூலம் என்னன்னா, அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த நபருக்கு ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னு அந்த பெண் சொன்னதின் விளைவாக அப்பொழுது நாங்கள் கேட்டோம். ஃபோன் வந்துச்ச, அந்த சார் யாருன்னு கேட்டோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தை வைத்து தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஃப்ளைட் மோடில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு சந்தேகம். ரெண்டாவது, விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கமிஷனர் சொல்றார், சம்பந்தப்பட்டவர் ஒரே ஒருவர் தான் சொல்றாரு. அப்பயே நீதிமன்றத்துக்கே, அதிமுக மன்றம்னா மக்களுக்கு மட்டுமல்ல நீதிமன்றத்துக்கே சந்தேகம் நீதிமன்றம் சொல்லிச்சு, எப்படி கமிஷனர் இப்படி ஒரே ஒரு நபர்னு சொல்லலாம்? அப்படி இருக்கும்போது இந்த காவல்துறை, இந்த கமிஷனர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை வைத்துக்கொண்டு விசாரணை செய்தால் நியாயமான விசாரணை நடைபெறாது. யார் சொல்றது? நீதிமன்றம் சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கிறாங்க. ஸ்டாலின் அமைக்கல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே நீதிமன்றம் அமைக்குது. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் நீங்க இந்த விசாரணை செஞ்சு கொடுத்திருக்காவிட்டால் நிச்சயமாக ஞானசேகரன் தப்பிச்சிருப்பார். இன்னும் பல பெண்களுடைய கூக்குரல்களும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவரால். இல்ல நீங்க அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விசாரித்தால் இதுக்கு நியாயம் கிடைக்கான்னு சொல்லி ஓங்கி கொட்டிச்சு. அதுல எப்படி நீங்க பெருமைப்பட்டுக்கிற முடியும்? அது ஒரு உங்களுக்கு அவமானம். அப்படி இருக்கும்போது பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இரண்டாவது, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சார் யார் என்ற கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த சாருடன் நெருக்கமாக இருந்தார், எந்த சாருடன் போய் விருந்து சாப்பிட்டார், எந்த சாருடன் போட்டோ எடுத்தார், எந்த சாருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார், எல்லாமே தெரியும். ஆனா அந்த சாரை என்ன நீங்க காட்டி கொடுக்க விரும்பல, எப்படி காட்டி விட்டுருக்கீங்க. ஆனால் நாங்கள் அதனால்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார், மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சி வரும்போது அந்த சார் யார் என்பதை தெரியப்படுத்துவோம். அந்த சார் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் அவரை காப்பாற்ற நினைத்தால் அந்த சாரை நாங்கள் இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எந்த புள்ளியில நீங்க கொண்டு நிக்கிறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்னு, எதிர்கட்சியாக அதிமுக எழுப்பக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்குமான விடை என்பது கிடைக்கப்பெறலையா? அப்போ ஏன்னா எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்தையே நீங்க சுட்டி காட்டுறப்போ எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனதுன்றப்போ அது வேற தொழில்நுட்ப கூட. ஷார்ட் ஷீட் இங்க தவறு. ஷார்ட் ஷீட்டிலே நீங்க காவல்துறை தான் ஷார்ட் ஷீட் போடுறாங்க. ஒரு கமிஷனர் ஒரு கருத்தை முன்னாடி சொல்லியிருக்க கூடாது, ஒரு நபர் தான் என்று சொல்லியிருக்க கூடாது. அந்த அடிப்படையில் கமிஷனரை மீறும் எந்த காவல்துறையும் அந்த ஷார்ட் ஷீட்டே போட மாட்டாங்க. அந்த ஷார்ட் ஷீட்டே குற்றப்பத்திரிகையே ஒருவரை நோக்கி போடப்பட்ட குற்றப்பத்திரிகை, அதை நோக்கி சென்றது. இல்ல சம்பவ இடத்துல ஒருத்தர் தானே இருந்தாரு அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த பெண் சொன்ன வாக்கு மூலம் வேற சமயத்துல போன் வந்ததுன்னு சொன்னது வாக்கு மூலம் போன் இருந்தாலும் கூட அவங்க விசாரணையில அது ஃளைட் மோட்ல இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல ஒருத்தர் தானே இது பண்ற, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியோ அல்லது வேற எந்த சம்பவத்துல நடந்த இடத்துல ஒருத்தர் இருந்தா கூட அந்த சம்பவத்திலோ அந்த நபருக்கு ஞானசேகர் நபருக்கு போன் வந்ததா இல்லையா? அதற்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண் மிரட்டப்பட்டு தான் வாக்குமூலம் மாற்றப்பட்டது. அப்படிதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இந்த முழுமையான விசாரணை
அவசர கோலத்துல முடிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வந்துச்சு? இல்ல இது அவசர கோலத்துல முடிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு பல்வேறு பாலியல் வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குகள் அதிகமாக பதியப்பட்டிருக்குது. குறிப்பாக சென்னை செங்கல்பட்டுல மட்டும் ஒரு 7000 வழக்குகள் கடந்த 4 வருஷமா இருக்கிற வழக்குகள். இந்த 4000 எத்தனையோ வழக்குகள்ல இதுவரைக்கும் எந்த தீர்ப்பும் வரல, எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணலாம். இந்த ஆட்சி இருக்கிறதுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சரியான இவர்கள் என்ன சார் நீதிமன்றம் ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் மீது நான் எந்த தவறான கண்ணோட்டத்தில் நான் சொல்ல, ஒரு நீதிமன்றம் எதை நோக்கி அந்த விசாரணை அமையும்னா குற்றப்பத்திரிகை என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்களோ அதை நோக்கி தான் இருக்கும். அதனால தான் நாங்க சிபிஐ விசாரணைக்கு விடுங்க, சிபிஐ விசாரணைக்கு விட்டு அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதனுடைய அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை நடக்கட்டும் நாங்க சொன்னோம். நீங்க சொல்றது புரியுது. இல்ல நீங்க சொல்றது புரியுது. ஆனால் திமுகவினுடைய எம்பி கனிமொழி சொல்றப்போ பொள்ளாச்சி வழக்கும் சிபிஐ வசம் தான் ஒப்படைக்கப்பட்டது. ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேல அந்த வழக்கு நடந்தது. ஆனால் இது 5 மாதத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ குற்றவாளியும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், வழக்கு விசாரணையும் நல்ல இடத்துல போயிருக்கு, நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறப்போ இதுல ஏன் நீங்க அந்த சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லும் போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம். உங்களுக்கு என்ன பயம் நான் கேட்கிறேன்? சிபிஐ விசாரணை பயம் இருக்குதா திமுகவுக்கு? அண்ணா திமுகவுக்கு என்ன பயம்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டுருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்திருக்கும். யார சார் இந்த காவல்துறை அமைச்சர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு அமைச்சர், அந்த பெண் சொன்னது ஒரு அமைச்சரை நோக்கி இருக்கலாம், அதை நாங்கள் சொல்கிறோம். அவரா இல்லையா என்பது அடுத்த விசாரணைக்கு இதில் வரட்டும். அப்போ நீங்க தெளிவா இருக்கும்போது குற்றம் சாட்டப்படாதவருங்கும் போது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தீங்கன்னா எல்லா தெளிவுகளும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு புள்ளியை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒன்னு, யார் அந்த சார் அப்படின்றதுக்கான விடை இந்த கேஸ்ல கிடைக்கல அப்படின்றீங்க. ரெண்டாவது, வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்ப சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறாரு, அது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, அதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க மறைக்கிறதுக்கான முயற்சின்னு நீதிமன்றமே அவருக்கு விமர்சிக்குதுன்னு 2 புள்ளியை முன்வைக்கிறீங்க இல்லையா? இந்த 2 புள்ளியும் இதுவரை விடை காணாமலே இருக்குதா? இதனால இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது அடுத்த கட்டத்திற்கு இது நிச்சயமாக மறு விசாரணைக்கு உத்தரப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களாக இருக்கட்டும், மிக முக்கிய அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா இல்ல நீங்க அரசியல் காரணத்துக்காக சொல்லலாம். அரசியல் காரணத்துக்காக கேக்குறது அரசியல் காரணம் இருக்கா? நீதிமன்றம் சொல்லிச்சுல ஒரு கமிஷனர் இந்த விஷயத்தை சொல்லிட்டாருன்னா இதுல நீதி கிடைக்காது, அதனால தானே ஒரு தனி குழுவை எஸ்ஐடி குழு அமைச்சாங்க. அந்த குழுவுல இருந்தா கூட கடைசி கட்டத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தமிழ்நாடு காவல்துறை. அந்த காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் தான் நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அந்த விசாரணை விசாலமாக்கப்பட்டிருந்தால் பல பேர் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். 30 வருடம் சிறை தண்டனை என்பது இன்னும் 30 வருடம் இன்னொருத்தருக்கும் கிடைச்சிருக்கும், இன்னும் சிலருக்கு கிடைச்சிருக்கும் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண் என்ன முதல் வாக்குமூலம் கொடுத்தார், அந்த சாருக்கு போன் வந்ததுன்னு சொன்னாரா இல்லையா, எப்படி அது ஃபிளைட் மோடுக்கு போகும், இதெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. இல்ல மிரட்டலாம்ல, அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, நான் யார்ட்டையா சொல்லிடுவேன் அடிபணி அப்படின்னு ஒரு பெண்ணை மிரட்டுறதுக்கான ஒரு துணி தானே இருக்குதும். அது நீங்க அப்போ அந்த பெண் அது சரி நான் கேட்கிறேன் சார், அப்படிப்பட்ட நீங்க இதே ஞானசேகரன் நல்லவரா, ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு, அப்படிப்பட்டவரை அமைச்சர் எப்படி நெருக்கமா வச்சுக்கிட்டாரு? யார் வேணா போட்டோ எடுக்கலாம் இல்லையா? போட்டோ எடுக்கிறது இல்ல சார், போட்டோ எடுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு அமைச்சர் போய் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறாரா? இல்ல அவங்க தெருவுல போய் பிரச்சாரத்துக்கு போயிருப்பாரு, அப்போ இல்ல சார் ஸ்பெஷல் விருந்தே இருக்கிறாரு. நீங்க ஏன் ஒரு அமைச்சர் பிரச்சாரம் போறாரு, இவர் ஒரு காவல்துறைக்கு இந்த ஞானசேகரன் மீது பல வழக்குகள் 11 வழக்குகள் ஏற்கனவே இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஸ்டேஷன்ல உள்ள காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிப்பட்டவரை ஒவ்வொரு முறையும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அப்படியே ஃப்ரீயா விஐபி மாதிரி போயிட்டு வரக்கூடிய அனுமதி கொடுத்தது யாரு? அனுமதிச்சது யாரு? தானே போறாரு, அவர் யார் அனுமதிக்கிறது சார்? அவர் அங்க செவத்துல ஒரு ஓட்டர் அதிகார பலத்தில் இருக்கிறார் என்று காட்டிக்கிட்டாரு.
அதற்கு அனுசரணையாக அமைச்சர்களும் இருக்கிறான்னு காட்டிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தி தான் அவர் குற்றம் மேல செய்கிறார். இது போன்ற பாலியல் வழக்குகள் நடக்குது, அதற்கு இன்னொருத்தன் காரணமாக இருக்கிறார் என்பதெல்லாம் உண்மை. அந்த காரணங்களை மறைக்கிறதுக்காக வேண்டிதான் மீண்டும் சிபிஐ விசாரிச்சுட்டா இந்த எல்லா வெளிச்சங்களும் வந்துருங்க தான் அவசரமாக நீங்க வழக்க 157 நாள்ல முடிக்கிறீங்க. இதுவே மற்ற வழக்குகள், பல வழக்குகள், இன்னும் சொல்ல போனா அரக்கோணத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. அவர் மிரட்டப்படுகிறார். திமுக கட்சிக்காரங்கள மிரட்டப்படுறாங்க. இன்னும் திமுக கட்சிக்காரங்க மேல பல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள்லாம் ஏன் இன்னும் வந்து விசாரணை தீர்ப்பு வரல? அப்போ பல்வேறு சந்தேகங்கள் இந்த தீர்ப்பின் மூலம் முழுமையாகல அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு.